தந்தை தாயிருயிரும் ஒன்றாய் சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோ அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு இந்த அரும் பிறவிதனில் முன்வினையறுத்தே இந்த அரும் பிறவிதனில் முன்வினையறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் குருவாய் இருந்து நம்மளே அறிவாய் நிறைந்து நின்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ சிந்தனையை துவங்கலாம். என்ன பேச போறேன்னு அவரும் சொல்லல, இது வரைக்கும் எனக்கும் தெரியல. இப்போ இந்த ஒரு லாங் கேப் வந்தது இல்லை, இதற்கான காரணத்தை பற்றியே நம்ம சிந்திக்கலாமா? வாழ்க. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். இடம் மாற்றி வைப்பான், பிய் தேடுவான், அருள்வான். பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகில்? இது சாமியோட கவி. அப்போ இந்த கவியை வைத்துக் கொண்டு சிந்திக்கும் போது இந்த பேரியக்க மண்டலம் முழுவதுமே அவனுடைய அருள் ஆட்சியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவன்கிறது புரியறதுக்காக சொல்றான். அது ஆனா இதுல இருக்கிறது எல்லாம் என்ன? யார் இதை உருவாக்கி பராமரித்து வழி நடத்தி பாதுகாத்து மாற்றங்களை எல்லாம் செய்யறான் என்றால் இந்த பேரறிவு. அப்போ
இங்க இருப்பது எல்லாமே இன்பம்தான். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகம் எங்கும் வான் உலகம் முழுமையும் அத்தன் அருளாட்சியாய் நிறைந்துள்ளான். அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரி. இதுவும் சாமியினுடைய கவிதான். அப்ப அதிலே இன்னொன்னு சொல்றாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். என்ன ஏன் என உணர்ந்தோம்? இந்த பேரறிவு இதுவேதான் தன்மாற்றம் பெற்று எல்லாமாக இருக்கு. அப்ப இத்தனை கோடி இன்பங்கள் இருக்கு. அதனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழிநடத்தலிலும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஆட்சியின் கீழ் நாம் பெறுகின்ற முறையான இன்பங்களை ஏன் பெற முடியல? அதற்கான காரணங்களை பார்த்தா மணி ஆயிடும். அப்ப இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம், அந்த சரித்திரத்தில் இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன். உருவ அமைப்பிலும் அறிவின் திறத்திலும் மிக சிறந்து விளங்கக்கூடியவர். அப்ப இந்த மனிதன் எப்படி இருக்கணும்? பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓரறிவின முதல் ஐயறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய் தானாய் விரித்த தத்துவமாகிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று ஆதி நிலையாம் அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்தே முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்தவன் மனிதன். அறிவின் நிலைகள் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். அதிலே சொல்றாங்க, ஆன்மா தனது ஆறாம் அறிவில் வந்து புகுந்ததால் மனிதன் என்ற மகத்துவமாச்சு. இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம அவை சொன்னாங்கல்ல, அரிது அரிது, அப்படி அரிதான ஒரு பிறவியை பெற்றிருக்கிறோம். இன்பங்களை முறையாக தீர்த்து அறிவுக்கு அமைதி கொடுத்து அந்த அமைதியான நிலையில சிந்தனை தெளிவோடு அறிவை உயர்த்தி அனைத்தையும் துய்த்து இன்புற்று அந்த ஆதிக்கு சமமான சம ஆதி என்ற நிலையை அடையும். வீடு பேறு என்பதும் இதுதான். அப்போ
மனிதன் இன்பமாக வாழணும் உண்மையிலே என்றா அந்த உண்மையான இன்பம் எப்ப வரும்? இது கலந்துரையாடல் தான், நீங்களும் பேசலாம். என்னுடைய வகுப்பு எல்லாமே கலந்துரையாடல் தான். ஏன்னா ஒருத்தரே மனாட்டனஸா பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே பார்த்து தூக்கம் வந்துடும். உங்களுக்கு ஒரு இல்லைன்னா எனக்கு வரும். அதனால கலந்துரையாடல் தான். அப்போ சாமி எழுதுறாங்க, உலகிலே தோன்றிய உயிரினங்கள் அனைத்துமே வாழத்தான் நினைக்கின்றன. எப்படி? இன்பமாக, இன்பமே கலவாத இன்பமான வாழ்க்கையைத்தான் வாழ நினைக்கின்றன. அப்போ அறிவில் திறத்திலும் உருவ அமைப்பிலும் மிக சிறந்து விளங்கக்கூடிய மனிதனும் எப்படின்னு என்ன நினைப்பான்? கண்டிப்பா இன்பமா வாழணும் தான் நினைப்பான் இல்லையா? அப்ப இன்னும் இன்பமா வாழணும் என்றுதான் நினைக்கிறோம். இந்த இன்பம் என்பது செயலினுடைய விளைவு. அப்ப செயல் செய்யக்கூடிய உரிமையும் திறமையும் அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி வரக்கூடிய விளைவை அனுமானிக்கின்ற அறிவு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இப்ப இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? நன்மை எல்லாம் பிறர்க்கு அளித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பமுடன் இருப்பார் ஈசன் நிலை உணர்ந்தோர். அப்ப எப்ப உண்மையான இன்பம் வரும்? பிறர் துன்பம் போக்குகிற பணியை நாம் எப்போ எடுத்துக்கொள்கிறோமோ அப்பத்தான் நீடித்த நிலைத்த இன்பத்தை நாம அப்புறம் அப்படியா இப்ப நினைக்கிறோம்? கண்ணதாசன் எழுதுகிறார், பாஞ்சாலி உன்னிடத்தில் கேளை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். அந்த படத்தினுடைய டைட்டில் தெரியுமா? அவன் தான் மனிதன். இப்ப சொல்லுங்க, ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறோம், சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கு, விளைவை கணிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. இன்பத்தை முறையாக அந்த முறையாகங்கிறத முக்கியம். முறையாக அனுபவித்தால்தான் அறிவிலே முழுமை பெற முடியும், ஆதிக்கு சமமான நிலையை அடைய முடியும் என்பதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அதை பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்ன? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு. அதனாலதான் இத்தனை லட்சம் தலைமுறைகளை தாண்டி வந்தும் மனிதனா என்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம யாருக்காவது துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? மனுஷனா நீ? நமக்கு யாராவது துன்பம் கொடுக்க வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு மேல போன அப்புறம்னா அப்ப என்ன தெய்வமாயிடுவோம் அர்த்தமா? இதுக்கு மேல போனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னா தெய்வமாயிடுவேன் அர்த்தமா? அதுவும் இல்லை. ஏதோ கூட்டத்தில் தெரியாம ஒருத்தர் காலை நிறுத்திட்டான்,
மிதிச்ச உடனே அதை பத்தி சிந்தனையே இல்லாம போனான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்றான்? எருமை மாடு. மிதிச்சதை கூட தெரியாம அவன் வாட்டுக்கு போயிட்டு இருக்கான். எருமாடு அப்படிதான் போகும். பெரிய டிராபிக் ஜாம் ஆகும். இந்த பக்கம் இவ்வளவு வண்டி நிற்கும், இந்த பக்கம் இவ்வளவு வண்டி நிற்கும். இதற்கு இந்த ரோடை தாண்டி கிடக்கிற எச்சலை மட்டும்தான் எனக்கு தெரியும். அது ஆனந்தமா போய் அப்படியே அதை எடுத்து இவன் நிற்கிறது, அவன் நிற்கிறது, சடத்தை கடிச்சது, பின்னாடி அவன் மோதுனது, இதெல்லாம் தெரியாது. அப்ப சொல்லுங்க, மனிதன் இன்பமாக வாழ்ந்தாதான் அறிவில உயர முடியும், முழுமையடைய முடியும், வாழ்க்கை நோக்கத்தில் வெற்றி பெற முடியுங்கிறது யாரும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதற்கான வழி என்ன என்பதுதான் இப்ப நாம சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம் என்ன? சம ஆதாயம். இந்த மனிதர்களின் தொகுப்புங்கிறது ரைட்டு தான். அப்படின்னா எப்படின்னா வந்துடும்னா ஒரு குருட்டு தைரியம் வந்துடும். இப்போ பாருங்க, ஒருத்தனா ஒரு இடத்துல தனியா வேலை செய்யும் போது வேலைக்கு பயந்து நடப்பான். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் தொழில் தர்மம், வியாபார தர்மம் என்று சொன்னாங்க. இப்போ தொழிலும் இருக்கு, வியாபாரமும் இருக்கு, தர்மத்தை மட்டும்தான். ஏன்? நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, அன்றைக்கு அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு போனான். இப்ப ஒரு குழு, அதற்கு ஒரு அமைப்பு, அதற்கு ஒரு தலைவன் என்று வரும்போது உரிமையை கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் இந்த சைட்ல இருக்கிறவன் தப்பே செய்திருந்தால் கூட அது தப்புன்னு ஏத்துக்க முடியல. இவன் போய் இவனுக்கு புத்தி சொல்லனா இவனை இறக்கிடுவாங்க. அதனால தெரிந்தே தவறை. அப்ப இந்த குழுவாக வாழ்வதனால அசட்டு தைரியம் வந்து தப்ப தைரியமா செய்யறான். உண்மையா இல்லையா? அப்ப என்ன சிந்தனை வேணும்? சமுதாயம் என்பது சம ஆதாயம். யார் எதை செய்தாலும் எல்லாரும் அதை பங்கு போட்டு அனுபவித்துத்தான் ஆகணும். கண்ணன் கீதையில சொன்னதா சொல்றோம்ல, எல்லா பொருளிலும் என்னை காண்பவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நான் அவனை விட்டு. சேக்கிழார் பெரிய புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட கதையினுடைய நீதி என்ன? அடிச்சவனுக்கு வலிச்சது, அடிவாங்கினவனுக்கு வலிச்சது, வேடிக்கை பார்த்தவனுக்கு வலிச்சது, எங்கேயோ அரண்மனையில இருந்த ராஜாவுக்கு வலிச்சது. இதுதான் சமுதாயம். அங்க இருக்க ஒரு பழமொழி இருக்கு, we cannot pluck a flower without disturbing a distant star. இதெல்லாம் எதை குறிக்குது? யாரும் இங்கே தனியாக வரல, தானாக வரல, தனியாக வாழ்ந்து விடவும் முடியாது இல்லையா? அப்போ பெற்றோரின் வழியாக வந்தோம், சமுதாயத்தின் கூட்டுறவால் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை உணர்ந்திருந்தா நம்முடைய பிரேயர், பிரார்த்தனை என்னவா இருக்கும்? வேண்டுதல்
அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். இந்த பக்கம் தொல்லை கவலை தொலைத்து ஒழித்து எல்லையிலா இன்பனினை மேவுவனோ பைங்கிடியன்னு கிளிக்கணில சொன்னாரு. அப்புறம் அவரே யோசனை பண்ணிட்டு என்ன சொல்றாரு, அன்பர் பணிக்கே என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அப்ப நம்ம எந்த நோக்கத்திற்காக ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறை செய்தா போதும், மறுபடியும் விளைவுக்காக இன்னொரு முறையெல்லாம் செய்ய வேண்டாம். அப்ப என்ன விளைவாக பெற நினைக்கிறோம்? அப்போ அந்த நன்மை இன்பம் என்பது செயலுடைய விளைவுதான். செயல் செய்கிற திறமையும் உரிமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. என் விளைவை கணிக்கக்கூடிய அறிவு கூட இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு கற்பனையான அனுமானம், விளைவு நேர்மாறா வருது. இப்ப என்ன ஆகுது, நம்முடைய நினைவுக்கும் அங்கே வர்ற நிகழ்வுக்கும் வித்தியாசம் வருது. அப்ப என்ன வருது வித்தியாசம் வந்ததுனால? கவலை வருது. கவலை இருக்கையில களிப்பா இருக்க முடியுமா? அப்ப மனிதனாக வாழ முடியுமா? ஏன்னா மனிதனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அதனாலதான் பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஏன் அப்படி அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மானிடனே அப்படின்னு சொல்றாரு என்றால், அதற்கு பதில் என்ன கேஷனால தான் கேட்கணும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமானது இந்த சிரிப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இப்ப சிரிச்சாதான் மனிதன். நம்ம இன்பமா வாழ்ந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? துன்பமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மாறிக்கொண்டே இருப்பதுதான் இயல்பு, உலக நியதி. அப்போ இன்பம் மிகுந்திடில் துன்பம் தோன்றிடும், துன்பம் குறைந்திடில் இன்பம் நிலைத்திடும். அப்ப நிலையான நீடித்த இன்பத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு கவிஞர் எழுதினான், இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுன்னு. அப்படி ஓடுனா ஞானக்கனி பெற முடியாது. ஏன்னா ஒரு கனியை கொடுத்து 2 பேர்ல யாருக்காவது ஒரு கனுக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொன்னப்ப உலகத்தை சுற்றி வாங்கினோம்னா ஒருத்தர் என்ன பண்ணா, அவனுக்குள்ள வாய்ப்பு இந்த இதெல்லாம் இருக்கு, உடனே வெளியில போயிட்டான். கொஞ்சம் முடியாதவன் சிந்திச்சான். இப்ப யார் வாங்கினா கனிய? இப்ப முடியாதவன் இல்லை, புத்திசாலி தான் வாங்கினான். அவன் உணர்ச்சி நிலையில ஓடிட்டான். இப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
இன்பத்தை தேடி பரபரப்பா ஓடிக்கிட்டே இருந்தா அது இன்ஃபினிட்டி. நம்ம போக போக அதுவும் போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்மை சுற்றி இருக்கிற துன்பங்களை நீக்கிக் கொள்ளணும். அதுதான். ஏன்னா எத்தனை கோடி இன்பம்ங்கிறாங்க, எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் சாமி சொல்றாங்களே. அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, நமக்கு ஏன் எங்கேயோ ஒரு கோடியில வர மாதிரி தெரியுது, அது வரும்போது இல்லைன்னு ஆயிடுது. சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். இந்த ஏன் இந்த கேப் வந்ததுங்கிறதுக்கு தான் இப்ப பேசுறோம். ஏன் இந்த இடைவெளி? இப்போ செயலின் விளைவுதான் இன்பம் என்பதும், செயலை செய்கிற உரிமையும் திறமையும் நமக்கு இருந்தாலும் விளைவாக வருவது இறை என்று உணர்ந்து இறை உணர்வோடு செயல் செய்யல. அதனாலதான் நம்ம நினைச்சது நடக்கல, கவலை வந்துருச்சு, திருத்த முடியல. ஏன்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிற எல்லாமே நாம் நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா, நினைப்பதும் நாம தான், நடத்திக்கிறது நாம தான், தனியா தெய்வம்னு ஒண்ணு இல்லை. அப்ப அதுக்கு பின்னால வரக்கூடியத கணிக்கிறத சரியா கணிக்கணும். அது யார் செய்வா? அறிவுடையவர்கள் செய்வார்கள். அப்படித்தானே சொல்ற, ஆவது அறிவார் அறிவுடையார். அப்ப நம்ம கணிப்பெல்லாம் தப்பா போகுது. நம்ம யாரு? நேரடியாக கேட்ட கோபம் வரும். நிறைய பேர் அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா? ஆனா எத்தனை முறை வருகிற வாய்ப்பை தவற விட்டுட்டு அங்க போய் நின்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். அறிவு விட்டமா இப்படி பண்ணிட்டேன், சத்தியமா இந்த இனிமே பண்ண மாட்டேன், இந்த ஒரு தரம் எப்படியாவது காப்பாத்திரு. யார் காப்பாத்துறது? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சொப்ப திருக்கிட்டு தலையாரி வீட்டை போய் ஒழிஞ்சிட்டா வேலை மிச்சம். அது மாதிரி விளைவாக வருவது இறை. அல்லது உன் செயலுக்கு விளைவை கொடுக்கக்கூடியது, இன்ப துன்பமாக அமைதி பேரின்பமாக கொடுக்கக்கூடியது இறை. இதை தப்பான ஒன்று செஞ்சுட்டு போய் நான் செஞ்சுட்டேன் தப்பு, என்னை காப்பாத்துனா பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருவான். ஸ்டேஷனில் போய் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்லையோ, எஃப்ஐஆர் போட்டிருக்க மாதிரி முதல்ல இவனை பிடிச்சி உட்கார வச்சிருவான். அப்புறம் எல்லா ப்ரொசீஜர்லாம் பார்த்துக்கலாம். இவனே தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ ஏன் முடியல? ஏன்னா இந்த 4 நாள் நான் பேசினதனுடைய சாரம் தான் இப்ப பேசுறேன். ஒரு நாள் தலைப்பு அது மனிதருக்கு மட்டும் ஞானம் ஏன், நான் கொடுத்த தலைப்பு. அடுத்த நாள் அவங்க கொடுத்தது ஊக்கம் அது கைவிடே, 2வது அறிவு திருக்கோயில்ல. 3வது அறிவு திருக்கோயில்ல எத்தனை ஆயிரம் இன்பம். நேற்று கடைசியா திருப்பூர் 4வதா பேசினது நேற்று நேரம் என்னன்னா, மாற்றமே மாறாதது. அப்ப இந்த 4ஐயும் வச்சுதான் போனா அப்போ பக்தி மார்க்கத்திலே ஒரு கதை உண்டு இல்லையா? சிவபெருமான்
தன் அழகை ரசித்து வியந்து தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவரே தன் பிம்பத்தை பார்த்து சுந்தரா எழுதுவானாரா. அப்ப வந்துட்டாரு யாரு? இறைவனுடைய பிம்பம். வந்தவர் இங்க வந்த உடனே எல்லாரும் மாதிரியும் வாழ ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியில கல்யாணமும் வாழ்க்கை துணையும் தேடி அதையும் முடிச்சுக்க போனாரு. காலில் கொசு கடிக்குதா? தப்பா நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் போய் என்ன பண்றாரு இறைவன்? திருவண்ணைநல்லூரிலே அவரை தடுத்து ஆட்கொண்டு உண்மையை உணர்த்தி முடிச்சிடுறாரு. அத இப்ப சாமி என்ன சொல்றாங்க? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தே, எந்த வினை மறந்தே உனை மறந்தேன், ஆனால் நீ உள்ளிருந்து என்னை நீட்டு. எப்படி சுந்தரரை போய் சுந்தர் மனித உலகத்துக்கு ரெப்ரசன்டேஷன் அவ்வளவுதான். சுந்தரவத்தி நாயனார் அங்க அந்த தன்மாற்றத்தை தான் சொல்லியிருக்காங்க. இறைவனே எல்லாமாக அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சொல்லி அந்த மனிதன் உலகத்துக்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் அவரை கொடுத்து அவரு அப்புறம் வந்த நோக்கம் ஒண்ணு, வாழுதல முறை வேறா போச்சு. அப்ப அவரே வந்து மறுபடியும் அவனுக்கு அதை நினைவூட்டி முடிச்சிடுறார். இப்ப பாருங்க, உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்பாகி எண்ணம் தான் தனது என குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் என்னாச்சு? தீய கருமம் உழுந்துருச்சு. இப்ப கருத்தில் தீமை இருந்தால் பார்வை சரியா இருக்குமா? கருத்துல தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிந்தனை சிறப்பா இருக்குமா? சாமி சொல்லுவாரு, டிவி நிகழ்ச்சி ஒரு பொண்ணு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அதுல ஒரு நீக்ரோ பெண்ணு, நீக்ரோ தாய், இளம்பெண் தன்னுடைய குழந்தைய அப்படி கொஞ்சிரா. இவன் மூஞ்ச சொல்லிக்கிறான், குழந்தை குட்டிமா இருக்காரு. அவ அதை நேசிக்கிறார், அதனால அவளுக்கு அழகா தெரியும். இப்ப சொல்லுங்க, உலகமே மோசம், ரொம்ப கெட்டு போச்சு. யார் பார்த்திருந்தனா? இந்த அவருக்கு இருந்தனா, அவருக்கு இருந்தனா. நான் கரெக்டா தெரியுமே, நான் விவரமான ஆளாச்சு. பெர்னாட்ஷா என்ன சொல்றாரு? உலகத்தை திருத்த நினைக்கின்ற நீ முதல் வெற்றி தான் வரணும், அப்பதான் தொடர்ந்து செய்ய முடியும். அப்போ எது முடியுமோ அதை செய்யும். உலகத்திலேயே முடியாதது எது? புத்தி சொல்லி ஒரு தரத்து இருக்கிறது. ரொம்ப ஈஸியானது எது? நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப ஏன் இதை செய்யாம போய் அடுத்தவனை நோண்டிட்டு இருக்கான்? சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லியவனும் செய்ய. அது ஏன் போய் கட்ட விட்டுட்டு ஈஸியான வேலை ஏதோ அதை பார்ப்போம். அதே தந்தை சாமி சொல்லுவாரு, நம்ம ஊர்ல தான் அது சரியா இருக்கும், மேல்நாடுகள முடியாது. ஓடிட்டு இருக்க ஒரு பஸ் ஒரு டேர்னிங்ல ஸ்லோவாகுது, நம்ம டேர்னிங்ல ஆகுற மாதிரி. உடனே ஒருத்தன் இறங்கி ஓடுறான், வண்டியில இருக்க ஒருத்தன் கத்துறான், யா கண்டக்டர் விசில் அடிங்க, வண்டி எடுத்துங்க, திருடன் திருடன் பணத்தை திருடிட்டு போறான், பணத்தை திருடிட்டு போறான். கண்டக்டர் நிதானமா இங்க வர்றாரு, என்ன பணத்தை திருடிட்டு போறான். அவன் வண்டியில ஏறணுமா, டிக்கெட்டை வாங்கணுமா, இதுக்கு தானே சான்ஸ். வண்டியில ஏறணுமா,
டிக்கெட்டை வாங்கினோமா அப்படின்னு இல்லாம ஏறி உட்காந்தவன தூங்கிடுறது. தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு ஐயம்பேட்டை வரைக்கும் தேடிட்டு இருப்பான், யார் அந்த ஒரு ஆளு நான் தூங்கிட்டு இருப்பான். கடைசியில் ஒண்ணு குறையுது, யாரு ஒண்ணு குறையுது. அப்ப அவனுக்கு இதான் சான்ஸ். சும்மா திட்ட முடியாதுல்ல. அதான் நான் வந்தவொடனே ஏறி உட்காந்து தூங்குறது, இல்லைன்னா பணத்தை பையில தெரியுற மாதிரி வச்சுக்கிட்டு வர்றது. அப்புறம் எடுத்துட்டு போகாம என்ன பண்ணுவான், இப்ப என்ன எடுத்துட்டு போனா கொடுக்க போறானா, அது அவ்வளவுதான் விடு அப்படிங்கிறாரு. அப்ப மெதுவா இவன் சொல்றான், சரி உனக்கே அக்கறை இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னா, என்னையா சொல்றேன் ஓம் பையில இருந்து ஏன் பணத்தை எடுத்து போனான்னு. இப்ப இதான் நம்ம நிலைமை. வாழ்க்கைன்னா அப்படிதாங்க, வீட்டுக்கு விடு ஆசைப்படி. இதெல்லாம் அடுத்தவனுக்கு சொல்லும் போது நமக்கு பிரச்சனை வந்துட்டா சாமி கிட்ட டூ விட்டுட்டு நேரத்தை நல்லவனா வாழ்ந்து என்னால கண்டா. இது தவறு. சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார். நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேரெதிரே பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தழுக்கும். கொஞ்ச நாள் ஆகி கன்சோல் பண்ணிக்கிட்டான், தன்னையே ஆறுதல் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் விட மாட்டாங்கறான். சரி தப்பு செய்தா தண்டனை விடலாம், அதுதான் கடவுள், அதுக்காக நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன், இத்தனோடு தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீ இப்ப எப்படி வந்த? இதற்கு முன்னாடி பல பிறவி எடுத்து செய்த செயலின் விளைவுல மிகுதியாக துன்பத்துக்குரிய பதிவுகள் இருந்ததுனால தானே இப்ப வந்திருக்கோம். வினை பயனே ஒரு தேகம், வினை நீங்கிடில் வினை. சரி, இதுக்கு முன்னாடி பல பிறவி எடுத்து வந்துட்டோம், அதனால இப்ப வந்திருக்கோம். இனி மீண்டும் வரக்கூடாது, அதுக்கு தானே இப்ப வந்திருக்கோம். அப்ப எப்படி இருக்கணும், என்ன கேட்கணும்? அப்படி கேட்டு நம்ம வாங்குறோம், அது அவசியமே இல்லை. செயலுக்கு விளைவுதான். கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்குள் உயிருக்கும் காலந்தராம படியேற்கிறது இறை என்று சொன்னா நம்ம கிட்ட வந்தா செயலுக்கு மாற்றி கொடுத்துரும். அப்ப போய் வேண்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. சாமி சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெரிய ஏழை யாருன்னா இறைவன் தான். ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அதை எப்படி தேடி அனுபவிக்கணுங்கிற அறிவையும் கொடுத்துட்டான். இப்ப அவனவே கேட்டு என்ன பண்றது? அதனாலதான் கண்ணதாசன் சொன்னாரு, கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோடி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழைக்கு பெயர் தான் இறைவன். அந்த கம்பேரிசன் சரியா இருக்கிறனாலதான் சாமி பல முறை கண்ணதாசனை பாராட்டி இருக்கிறாங்க. அது இந்த பாட்டை சொல்லிதான் பாராட்டுவாங்க. எந்த சூழ்நிலையில பாராட்டுவாங்க அப்படின்னா, எண்ணம் ஆராய்தல் வகுப்பு எப்பெல்லாம் ஆசிரியர் பயிற்சி நடத்துறாங்க அப்ப சாமி தானே முழுசா நடத்துவாங்க. எப்பொழுதெல்லாம் எண்ணம் ஆராய்தல் நடத்துறாங்களோ அப்பெல்லாம் இந்த எண்ணத்தினுடைய பெருமையையும் வலிமையையும் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, மனிதனும் எண்ணம் போல்தான் வாழ்வு என்பதனால அவன் எண்ணத்தை கொண்டேதான் அவனை சரி பண்ணணும். அதற்காக அவன் வாழும் காலத்தில் தன்னை வருத்தி கொண்டு, ஏன்னா அவன் தான் மனிதன், தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு நன்மை செய்வோம் தான் மனிதன் பார்த்தாச்சு. அப்ப அந்த மனிதனுக்குரிய தன்மையோட வாழணும்னா அவனை பயமுறுத்தி தான் ஆகணும். நீ இப்ப எல்லாரையும் தொந்தரவுப்படுத்திட்டு நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு உலகம் இருக்கு உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இங்க எப்படி மற்றவங்களை துன்பம் பண்ணிட்டு நீ இன்பமா இருக்கலாம்னு நினைச்சியோ
எப்படி துன்பப்படுத்தினியோ அதற்கு பல கோடி முறை துன்பத்தை அனுபவிப்பாய். இது நரகம். நீ வாழும் காலத்தில் உன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் தியாகம் பண்ணி மற்றவனை உயர்த்தி நட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அது மகிழ்ச்சியா இருந்திய. அப்ப அந்த நட்டத்தெல்லாம் ஈடு செய்யறதுக்கு இன்னொரு இடத்துல உனக்கு எதெல்லாம் விட்டி அங்க பிடிச்சிடலாம். அப்போ அவன் போற இடத்துல எண்ணெய் குப்பரையில் போட்டு வைப்பாங்க, நட்டுவாக்களுக்கு அடிக்கும், கழுமரமெல்லாம் ஏற்றுவாங்க. இந்த இவரு போற இடத்துல சோமபானம் சுறாபானம்லாம் கொடுப்பாங்க, அரம்பை உருவத்திலாம் ஆடுவாங்க. இது இப்படி இடையிலே ஒரு சுவர், அவ்வளவுதான். இந்த சுவர் என்பது நம்முடைய அறியாமை. டக்குன்னு ஒண்ணுமே புரியாது. அப்போ எண்ணத்தினுடைய வலிமையை வைத்துதான் நரகம் சுவர் அகம், நர அகம் சுவர் அகம். இது எல்லாருமே தெரியும். நரம்னா உடல். இந்த ஆன்மா தன்முனைப்பில் இந்த உடலை தானாக நினைத்தால் என்னாகும்? உடலாய் என்னை நினைத்தேன் உணர்ச்சிகள் வருத்தின, இந்த வருத்தம் தான் வரும். அதுதான் நரகம். சுவர் என்றால் வான், விரிந்த என்று பொருள். அப்போ விரிந்த அறிவு நிலையிலே அந்த தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து எல்லாமாக இருக்கிற இறைவன் தான் நானாகவும் இருக்கிறான் என்று உணர்ந்து மற்றவரையும் மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்கிற பண்பு வந்த மகிழ்ச்சி தானே. அந்த பாட்டிலே சொல்றாரு, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். எல்லாருமே சொல்லிதான் இருக்காங்க, நமக்கு மட்டும்தான் புரியல. நீங்க ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க, அந்த பாடல்ல கூட பாருங்க, கண்ணியின் கையில் ஆடுவதில் அன்னையின் மடியில் சாய்வதில் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். கடைசி அடுத்தவர் என்ன? தன் நலம் மறந்தால் பெரின்பம். பார்த்ததுலேயே என்ன பார்த்துட்டு வரோம்? நான் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கணும்னா மற்றவரை மகிழ்விக்கணும். இப்ப இதுவரைக்கும் அப்படி நினைச்சிருக்கோமா? ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏதாவது நல்லது நடந்தா கூட அடுத்த வாயை திறக்க மாட்டான், என்ன புண்ணியம் போயிருமா? சரியா? அப்ப இதிலிருந்து ஒரு மாற்றம் வரணும்னா என்ன பண்ணணும்? மணியாச்சுன்னா கொஞ்சம் கையை காட்டியிருக்கேன். என்ன இல்லை, இன்னைக்கு எல்லாமே வெளியிலே நம்ம போகல, ஃபுல்லாவே இதுக்குள்ளதான் நிற்கிறோம். அதனால நேரம் நிறைய இருக்கும் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கற்பனையான எதிர்பார்ப்புல மகிழ்ச்சின்னா ஏதோ, ஆனா சாமி சொல்றாங்க, உண்மையில் உனக்கு எதனால் இன்ப வாழ்வு கிட்டும் எனில் வீண் பேச்சு, விதவிதமாய் அலங்காரம் இவை ஒழித்து முறையான உணவு, உழைப்பு, இவற்றை மதித்து பிறருக்கும் என்று வாழ்ந்தா அப்பதான் அந்த மகிழ்ச்சி ஏன் பிறருக்காக வாழ்ந்து மகிழ்ச்சி வரும்? இப்ப இறைவனுடைய அந்த அறிவு
அந்த அறிவும் விரைவும் தானே எல்லாமே மாறி இருக்கு, தன்மாற்றம் தானே. அப்போ இறைவனுடைய படைப்புல எங்கேயும் எதிலேயும் துன்பம் என்பதே இல்லை அப்படின்னு சொன்னா நாம் இறை உணர்வு பெறணும் இல்லையா? இறை உணர்வுன்னா என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். கலந்துரையாடல் தானே. இறை உணர்வு அப்படின்னா என்ன? இது இப்ப நான் பேசினதை கேட்ட உடனே வந்து அப்படி கலந்தா அதுக்கு அப்படி கலந்துட்டாங்கிறதுக்கு என்ன சான்று? இல்ல அப்படி கலந்துட்டோம் அப்படின்னா இறைவனுடைய பண்பு என்ன? அப்ப அன்பு என்பது என்ன? அன்பு என்பது பாதுகாப்பு, கருணை என்பது பராமரிப்பு. அப்ப உயிர்களை பாதுகாப்பதும் தொடர்ந்து துன்பம் இல்லாமல் வாழ்வதற்குரிய பராமரிப்பு செய்வதுதான் அன்பும் கருணையும். இறை உணர்வுனா என்ன? இந்த பண்பு கொண்டு வாழ்றவங்க இறை உணர்வு. இது ஒரு உணர்வு. இறைநிலை விளக்கம் வேற, இறை உணர்வு என்பது வேறு. சாமி சொல்றாங்க பாருங்க, கடவுளை அறிந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். இப்ப சொல்லுங்க, நம்ம வந்து அப்ப கடவுளை அப்படின்னு வந்தா உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் என்கிற போது பல பிறவி எடுத்து வந்தோம். அதுல செய்த செயலின் விளைவாகத்தான் இப்ப வந்திருக்கிறோம். இப்ப மறுபடியும் வரக்கூடாதுன்னா இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு எதிர்வினை ஆற்றி அத நியூட்ரல் பண்ணி தானே போகணும். அப்ப இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் செய்த செயலால் மற்றவரும் துன்பப்பட்டாங்க என்று தெரியாததுனால தானே தனக்கு பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து இந்த ஒழுக்கத்தை மீறிய செயலால துன்பம் வந்துருச்சு. இப்ப இதுவரைக்கும் அவங்களுக்கு கேட்காம கொடுத்தோம். இப்ப அதற்கு மாற்று செயல் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அவன் கேட்டுத்தான் கொடுக்கணும்னு இல்லை, கேட்காமலே கொடுக்கணும். உண்டா இல்லையா? இது வரைக்கும் கேட்காம கொடுத்துட்டான். அதற்கு மாற்று செய்யணும். இப்ப பண்ண என்ன பண்ணணும்? அவன் கேட்காமலே அவனுக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவோமா? கேட்டாலே பிரச்சனை பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாமே சாமி சொல்றாங்க பாருங்க. என்னுடைய வாழ்க்கை வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் கூட இருக்கலாம். 1.25 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நாள் பூரா தறியில உட்கார்ந்து உழைத்தவன் நான். இன்றைக்கு என்னை சுற்றி இவ்வளவு வளங்கள் காணப்படுது அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என் வாழ்நாளில் இதுவரை நான் யாரிடமும் சென்று எனக்கு இதை கொடுங்கன்னு வாயை திறந்து கேட்டது இல்லை. அப்புறம் எப்படி இருந்தது? என் கடமையை உணர்ந்து முறையாக காலத்தில் அதை நான் செய்து கொண்டே வந்தேன். அதற்கு தடையில்லாமல் எனக்கு வேண்டியதை வேண்டியவாறு வேண்டிய இடத்தில்
வேண்டிய அளவு தங்கு தடையில்லாமல் இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் உங்களுக்கும் பாடம் என்று சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு 100 ரூபா கையில இருந்து யாராவது இல்லை ஏற்கனவே பல முறை வாங்கி கொடுக்காம போனவனா இருப்பான். இன்னைக்கு வந்து கேட்குறான், ஐயோ நேற்றே கேட்டது கூடாது, கையில இருக்கு. அப்ப தன்னை வருத்தி கொண்டாது பிறருக்கு துன்பத்தை நீக்கணுங்கிறான். இப்ப என்ன சொல்றான்? இதைத்தான் சாமி சொன்னாங்க, இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். மற்றவனுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளை பார்க்க மாட்டான். இறைவன் துணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், ஆனா எனக்குள்ள மாத்திரம் இருக்க மாட்டான். அதனால தான் வெளியில காட்டினான். அப்புறம் ஒன்று சொல்றான் பாருங்க, யாருக்கு வேண்டாலும் கேட்கலாம், மனசாட்சி பயந்துறாரு. அது என்னது? அப்ப இந்த பால் காய்ச்சல் சாமி சொல்றாங்களே, பொங்க விட்டு இன்னும் பொங்க விட்டுக்கிட்டு இருக்கோன்னு. இப்ப அது வேற இது வேறையா? திரும்ப 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 துன்பத்துக்குரியதே. இவ்வளவு பட்டும் கூட என்ன செய்யணும்னு தெரியல. இயல்பாவே பாருங்க, ஒரு 100 ரூபா வச்சிருக்க இடத்துல ஒருத்தர் வந்து 50 ரூபா கேட்டா அது தயங்காமல் எடுத்து கொடுத்தா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்படி கொடுக்குறீங்க நீங்க? என்னுடைய தேவைக்கு இருக்கு, அதுக்கு மேல இருக்கு, பாவம் இவன் கேட்கறான் கொடுக்குறேன். அப்ப அந்த தேவைக்கு மேல் எனக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு ஒரு ஆட்டோசேஷன் போடுறீங்களே, இது பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்துருமா? நானே இங்கே உட்காந்து திண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதாங்கிற கடன், கடைசி வரைக்கும் திண்டாட்டம் தான். புரியுதா இப்ப சொன்னது? அன்பர் பணிக்கு என்னை ஆளாக்கி விட்டால் இன்பனிலே தானே வந்து. அப்ப இதற்கு என்ன பண்ணணும்? சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயம் என்று சம ஆதாயம் தெரியணும். ஒன்று, பிறருடைய உழைப்பை கொண்டுதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரியணும். உடனே என்ன, நான் காசு கொடுத்து வாங்கினேன் சார், சரி இந்த காசு எங்கிருந்து வந்தது? நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் சார். சரி, உழைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அறிவையும் யாரு கொடுத்தா? இந்த சமுதாயம் தானே கொடுத்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கான், பஸ் அப்படின்ன உடனே அவன் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இதுனா திரிசங்கு சொர்க்கம் மாதிரி ஊரே இல்லாத ஒரு நடுவர்கள் எழுதிட்டான். இப்படி நிறைய பணம் இருக்கு. சமுதாயம் ஏதாவது தயாரித்து உணவை கொண்டாந்து கொடுத்தா தானே இங்க இருக்கிற வாழ்க்கை கொடுத்துவாங்களாம். இல்லையா? ஓ, இதையெல்லாம் விட மேல அந்த இன்பங்களை அனுபவித்து அறிவை உயர்த்தி முழுமையடை செய்யணும்னா அதுக்கு வேணும். அது அனுபவிக்க குறைஞ்சிருமே, குறையில. இப்ப குறையாத ஒன்று இருந்தா எப்போதுமே இன்பமா இருக்கலாம்ல. இப்ப குறையாதது எது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். அப்ப அதுக்கு என்ன தெரியணும்? நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா, நோய் எதனால் வருது? கண்ணதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் படி மனித வாழ்வினில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயகம். இந்த பற்றும் பாசமும் நாளைக்கும் வேணுங்கிற விழிப்பு நிலை. இப்ப விழிப்பு நிலை எதுல இருக்கு? நாளைக்கும் வேணும். அப்ப என்ன ஆகுது? கடுப்பற்று தன்னை வருத்தி கொண்டு எப்படியாவது பொருளை சேர்த்து வைக்கணும்.
அந்த பொருள் இருப்பது தெரியணுங்கிறதுக்காக நான் விதவிதமா உடலுக்கான உபகருவிகளை எல்லாம் வச்சு நான் அனுபவிக்கணும். நாளைக்கு வேண்டும் என்று நான் முடக்கி வைப்பதனால என்ன ஆகுது? ஒன்று அனுபவ பொருட்கள் எண்ணிக்கை கூட கூட உடல்நலம் போயிடுது. மற்றவருக்கு தேவையானதை காலத்தில் அவர்களுக்கு கிடைக்காம செய்து நான் முடக்கி வச்சா கற்பனையான ஒரு ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறையை உண்டாக்கி அதன் மூலம் விலையில் இருக்க நாம் காரணமாகிறோம்ல. மூன்றாவது அந்த தன்முனைப்பின் உச்சம் அதான். எவன் பிரச்சனையாக தான் விட்டு போட்டுக்கிறது. குடும்பத்தில் யாருக்குன்னு வெளியில இருக்கு, என்கிட்ட சொல்லி இல்லை விட்டு இப்போ வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன். இதான் சொல்றாங்க, அனுபவ பொருளின் எண்ணிக்கை கூட கூட உடல் நலம் பெறும். சொத்துக்களின் மதிப்பு கூட கூட மன அமைதி பெறும். இப்படி காக்கப்பட வேண்டிய தன்முனைப்பினால காக்கப்பட வேண்டியவருடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, வாழும் சுதந்திரம் உயரும். 8 தொழில விட்டு வேலையை பாருன்னா அவன் சுதந்திரம் போய் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், அவன் வேலை இவன் பார்த்துட்டு இருப்பான். அவன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இவன் சரியா செய்யாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து வருவான். அப்பயே என்னால் முடியாது சொல்லிங்கன்னா நான் பாட்டுக்கு வேலையை பார்த்து நேரம் முடிச்சிருப்பேன். நீ பார்க்குறேன்னு நான் சும்மா இருந்தே பாருங்க எப்படி வருது. இவன் தேவையில்லாமல் போய் இவனை பெருசாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அவனை தேடி போய் பிரச்சனையான ஒரு ஏண்ட சொல்லிட்டு வேலையை பாருன்ட்டான். இப்போ இதனால என்னாச்சு? இவன் சுதந்திரமும் போய் அவன் குற்றச்சாட்டு. சும்மா இருந்தானே இவன்கிட்ட சொல்ல போகிறதே இல்லை. அவன் இவனை இப்போ திட்ட போகிறது இல்லை. இவன் வாயை சும்மா வச்சுக்க முடியாமல் போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால நீ அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லி தான் நான் பார்த்துருப்பேன்ல. எப்படி என்ன மாதிரி ரைட் அவனோட உரிமை மாதிரி கேட்பான். வந்து அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? உடல்ல திம்பு இருக்கு, மனசுல குருட்டு தைரியம் இருக்கு. தைரியம் அப்ப என்ன மறந்துடுறான்? இயற்கை என்ற பேராற்றல் மனித உடலதனை எவ்வளவோ காலமாக தன் வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அடித்துள்ளது எனும் உண்மையினை மறந்து முயற்சியினை மனிதன் தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பத்தை மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே ஏற்ற நோய் விளையும் காணீர். இப்போ வருகிற நோய்கள் எல்லாம் உடலை மட்டுமா சார்ந்திருக்கிற நோயா இருக்கு? மனம் சார்ந்த உடல் நோய், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள் தான். இப்போ அல்சர் எப்படி வருது, பிபி எப்படி வருது, சுகர் கூட எப்படி வருது? தேவையில்லாததெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சிந்திச்சு சிந்திச்சு குழப்பமாயி பயம் வந்து அட்ரினல் அதிகமா சுரந்து சங்கரியாசி காலி பண்ணிடும், சிறுகுடல் பெருகுடல்லையும் புண்ணு உண்டாக்கிடும், அசிடிட்டி ஜாஸ்தி ஆயிடும். கண்ணாசி தானே, மனித வாழ்வின் துயரம் யாவையும் மனதினால். அப்போ இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? மாற்றிக்கொள்ளணும்னா நமக்கு அந்த அனுபவம் வரும். உண்மை புரியணும். இப்போ இது நம்ம உடல் இல்லையா? இந்த உடலை யார் கொடுத்தா? அப்பா அம்மா. சரி, அனைத்துக்கும் மூலமானது ஆதி மூலம் தெய்வம், சுத்தவழி. இந்த
உடலுக்குள்ளே ஒரு அறிவு இருக்கு, அனுபவ அறிவு. ட்ரையல் அண்ட் எரர்ல கற்றுக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கு. இப்போ இந்த அறிவை கொண்டு நாம இந்த உடல் எப்படி செயல்படுது பாருங்க. ஒரு குழந்தை, ஏன்னா நம்ம தான் மறந்துருப்போம் நம்ம இருந்ததை, நம்ம இப்போவும் இருக்கு, அதே தான் செய்கிறோம். குழந்தை சொன்னா டக்குன்னு தெரியும். பாட்டில் ஃபீடிங், ஏதோ ஒரு தூசி வாய்க்குள்ள போய் உடலுக்குள்ள போயிடுச்சு, உடனடியாக இந்த உடல் என்ன பண்ணுது, வெளியில எப்படியாவது கொண்டு வந்துடுது. நம்ம பத்தி என்ன பண்றோம், ஐயோ குழந்தை வாந்தி எடுக்குதுன்னு மருந்தை வாங்கி கொடுத்து நிறுத்திடுறோமா? அந்த வழியா வர்றதை நிறுத்திடுறான், அவனை வேற வழியா போயிடுது. அதே ஒரு காயம் பட்டு ரத்தம் வருதுன்னு வச்சுங்க, எவ்வளவு வேகமாக கட்டளையிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து பிளட்டை கிளாட் ஆக்கி ரத்தத்தை தடுத்து விட நிறுத்திங்க. ரொம்ப மீறி போச்சுன்னா இருக்கிறத காப்பாற்றுங்கிறதுக்காக எதையாவது ஒன்று குறைக்க கூட அறுவை சிகிச்சைலாம் பண்றோம்ல ஒத்துக்கிட்டு, இல்லையா? சுகர் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபீல் ஆகி போனால் ஆம்புடேஷன், ஏதாவது காலு கையை எடுத்து எப்படியாவது வாழ்ந்தா போதும், இது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அறிவே இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னா இதற்கெல்லாம் மூலமான பேரறிவு எப்படி இருக்கும்? சாமி சொல்றாங்க, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். இதான் ஞானத்தின் உச்சம். அப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கிற அறிவு தன்னில் ஒரு பகுதியில் ஒரு துன்பம் வந்தா அதிலிருந்து இதை மீட்டிக் கொள்வதற்கு சில இதை இழக்க கூட தயாராக இருக்கு, சிலதை மாற்றி வைக்குது, சிலதை தூக்கி எறியுது, இல்லையா? இப்ப முதல்ல ஆரம்பிச்சப்ப சொன்ன பாட்டுக்குவாங்க, இயற்கை என்ற தேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள், இடம் மாற்றி வைப்பான், பிய்த்தெறிவான், அருள்வான், பிழை என்று சொல்ல தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகில். இப்ப தொடர்ந்து எல்லாத்திலையுமே உச்சத்தை பார்க்கறது, மேக்சிமம் எல்லாத்திலையுமே. அப்ப இயற்கைக்கு மாறாக தன்முனைப்பினால மனிதன் இந்தியன் இல்லை, உலகம் பூரா அந்த முறை மாறியும் அளவு மீறியும் எல்லாத்தையும் செய்யறான்ல. அப்ப இந்த பேரியக்க மண்டலம் என்ற உடலுக்குள் சில நோய்கள் உருவாகி முற்றி போகும்போது அது பேரறிவு உடல் தானே. அப்ப அந்த பேரறிவு என்ன பண்ணும், சொல்லி சொல்லி பார்க்கும், முடியலன்னா இப்ப அதுதான் இப்ப சமுதாய இடைவெளி. புரியுதா? அப்ப சமூக நலனில் அக்கறை இல்லாம போனதுனால தான் இன்னைக்கு சமூக இடைவெளியில வந்து நிக்கிறோம். காரணம், நாம எல்லாம் தனித்தனியா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனை, இல்லையா? அப்போ ஆறறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ற பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல். இந்த உண்மை பொருளை உணர்வதுதான் இறை உணர்வு. இப்ப சொல்லுங்க, இறை உணர்வுனா என்ன சார்? விட மாட்டேங்கிறீங்க, அப்படியே இங்கே போட்ட மாதிரி மறுபடியும் இனிப்பிலே வரீங்க. ஏன்னா எனக்கு பிரச்சனையே தான். சாமியோட கவி ஒன்று ஞாபகம் இருக்கா? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமை இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின்னே வேண்டுவதால்
தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி? ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கப்போதே அழித்திடும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். அது எங்கேயோ இருக்கு. அப்படியே ஏதாவது செஞ்சாலும் தெய்வம் நின்று கொள்ளுமா, அரசு அன்று கொள்ளுமா. அரசு அன்றே கொண்டா மதுரை மாதிரி எல்லாம் எரியும். அவர் கல்வனை கொண்டு வா சிலம்போடுனா, இவன் கல்வனை கொன்று சிலம்ப கொண்டான். அப்ப அரசு அப்படி எல்லாம் செய்யாது. நீங்க முதல்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். உங்களுடைய தகவலின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை தயார் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மேல் விசாரணை பண்ணி குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்னு ஒருத்தர் கொண்டு போய் கோர்ட்டு எழுதுவாங்க. அப்ப அவர் கேட்பாரு, ஏப்பா ஏதோ குற்றம் பண்ணதா சொல்றாங்களே, நிஜமானி குற்றவாளி தானா? அப்பெல்லாம் உண்டு, எனக்கு நல்லா தெரியும், நம்ம நின்று பார்த்துக்கேன். நீ குற்றவாளியா குற்றவாளியாமா கேட்டிருக்கீங்களா? யாருக்காவது அந்த வயதில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கோர்ட்டு இதான் கேட்பான், குற்றவாளிக்கிறாங்க, நீ குற்றவாளியா குற்றவாளியா? சாமி நான் குற்றவாளி சாமி. ஒன்றுமே தெரியல சாமி. ரைட், ஓ உனக்கு ஒரு வாய்தா. அப்புறம் குற்றப்பறிக்கை இவன் கொண்டு வக்கீல்கிட்ட கொடுக்கணும், அவர் அதை படிக்கிறதுக்கு ஒரு வாய்தா. அப்புறம் படித்த உடனே வாத பிரதிவாதங்கள், அதுக்கப்புறம் மெட்டீரியல் எவிடன்ஸ், சாட்சிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். அதற்கு மேலே ஃபைனல் ஆர்குமெண்ட். அது முடிந்த பிறகு தான் ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போ சொல்லுங்க, அரசு அன்று கொள்ளும், தெய்வம் எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பது ஜோதிங்கிறாரு வள்ளல் பெருமான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, வீட்டில் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சோம்ல, என்ன பண்ண? அதே மாதிரி நாங்கள் எப்பயும் வாங்கிட்டு வராதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி உள்ள வந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனாலதான் யாருக்கு பயந்தாலும் பயப்படலனாலும் மனசாட்சிக்கு பயந்து நடடா. அப்ப எங்கேயோ இல்லை, இங்கேயே இருந்து கொண்டு ஒரு விளைவை கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, இறை உணர்வுன்னா என்ன? விட மாட்டேங்க. செயலை செய்கிற உரிமை நமக்கு இருக்கு, திறமையும் இருக்கு, பின்னால் வரக்கூடிய விளைவை கணிக்கிற அறிவும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இறை உணர்வுன்னா என்ன? இப்போ சாமி சொன்ன உதாரணம் தான் கரெக்டா போக முடியும். இப்ப நீங்க பால் காய்ச்சிருங்க, எத்தனை முறை பொங்க விட்டுறீங்க? இன்னும் பொங்கிட்டு தானே இருக்கு. மில்க் குக்கரை மைனஸ் பண்ணிடுங்க. என்ன நீங்க சாமி சொல்லுவாங்க, பால் அடுப்புல வச்சப்ப டக்குன்னு பக்கத்து வீட்டுல மானம் ஏதோ இடிக்கிட்டு வர மாதிரி இருக்கு, மாடியில துணி எதுவும் காய முடியா? ஆமா அப்படின்ட்டு அங்க போயிடுவோம், இங்க மறந்துடுவோம், போயிடும். ஆனா நாங்க நீங்க இல்லைன்னா பால் காய்ச்சுவோம். அந்த மாதிரி துணியெல்லாம் வடிக்க போக மாட்டாங்க, துவைச்சு போட்டா தானே. அதுக்கு முன்னால அங்கெல்லாம் இருக்கும், மிஷின் வந்த பிறகு கூட. அப்ப பக்கத்துலேயே நிற்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். பால் பொங்கும், ஐயோ பால் பொங்குது, வெறுங்கையால தூக்கி இருக்கிற பழைய காலி தருவோம். இப்ப உங்களுடைய அலட்சியத்தினால இங்க துன்பம் வந்தது. இங்க எப்படி துன்பம் வந்தது? தொட்டால் சுடும் என்கிற விளைவை அறியாததுனால துன்பம் வந்தது. இப்ப விளைவாக வருவது எது? தெய்வம். அப்போ
விளைவை அறிவது என்றாலும் இறையை உணர்வது என்றாலும் ரெண்டும் ஒன்னா வேறையா? இப்ப இது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பாடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு இயற்கை. எப்படி இருக்கணும்? அந்த விழிப்பு நிலை விளைவறிந்து இருக்கணும். அது அயரா விழிப்பு நிலையாக இருக்கணும். அப்ப உண்மையான இறை உணர்வு என்ன? எது? விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் about the consequences. அப்ப இந்த அயராத விழிப்பு நிலை அதுதான் இறை உணர்வுன்னா இதற்கு என்ன வேணும்? எப்ப கணிக்க முடியும் சரியா? சாமி ஒரு பாட்டு சொல்றாங்க, இயற்கை, சமுதாயம், சூழ்நிலை, தேவை, பழக்கம் என இவ்வைந்து கோணங்களில் மனிதன் அவன் வாழுகின்றான். 3 கோணம் தானே வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லி கொடுத்தாங்க. 3 தானே சொல்லி கொடுத்தாங்க. 5 சாமிதான் இருக்காங்க. நான் சொல்ல பாட்டு இயற்கை, சமுதாயம், சூழ்நிலை, இப்ப என்னுடைய தேவை. வரக்கூடிய இது எல்லாத்தையும் இதுல முன்னது 2ஐ மதித்து எது பின்னது 3ஐயும் கணித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்பமயம். புரியுதா? இன்பமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்தணும். ஆயிடுச்சா? சரி, அந்த ஒரு இதோட முடிச்சிடுறேன். 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்தணும். அப்ப 6வது அறிவு என்றால் அந்த அறிவை பெற்றவன் எப்படியெல்லாம் இருப்பான்? எப்படியெல்லாம் இருந்தா அவன் இப்ப தவம் பண்றவன்னா அவனுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? உற்ற நோய் நோண்டல் உயிருக்கு உறுதல் செய்யாம அற்றே தவத்தின். அப்ப அறவாழ்க்கை வாழணுமா? அழுக்காறு அவா அவைகள் இன்னா சொல் இன்னான்கும் இழுக்காகின்றது அறம். அதெல்லாம் கரெக்டா தெரியும். இப்ப இந்த 6வது அறிவு உள்ளவனா எப்படி இருக்கணும்? 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல். அடிக்கடி எமோஷன் ஆகக்கூடாது. ஏன்? 6வது அறிவார் என்னுடைய இப்ப இங்க வருமா கலக்கமெல்லாம்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஊடுவதில்லை. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கவிஞன் ஒரு கவிதை, நடந்து சென்றேன் கால் வலித்தது, கால் வலித்ததே என ஆட்டோவில் ஏறினேன் மனம் வலித்தது. ஏன்? இதான் நம்ம அவன் சொல்றான் பாருங்க, நடந்து சென்றேன் கால் வலித்தது, கால் வலித்ததே என ஆட்டோவில் ஏறினேன் மனம் வலித்தது, ஏனெனில் ஓட்டுநருக்கு ஒரு கால் மரக்கால். நான் 2 காலை வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு அலுப்புப்பட்டு போறேன், அவன் வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமேங்கிறதுக்காக தன்னம்பிக்கையோடு ஒரு மரக்காலை வைத்துக் கொண்டு அவன் ஆட்டோ ஓட்டிட்டு. இதனாலதான் கவிஞர் மேதா சொல்ற, வெற்றுத்தை என்பது அறிவீனம், நம் வீரர்கள் 10மே. அப்ப 5 புலனுணர்ச்சிகளை கடந்திருத்தல், அளத்தல், காலதூர பருமன் வேகம், கணக்கீடு ஒன்னொன்னுக்கும். ஏன்னா எல்லாமே இங்க தோற்றங்களும் நிகழ்ச்சிகள் தான், ஒன்னொன்னுக்குமே 4 டைமென்ஷன் இருக்கு. காலதூர பருமன் வேகம், அதனால தான் படிக்கிற கடவுளுக்கு 4 முகம். இந்த 4 தான். சரிதா? சிந்தித்தல், சிந்தித்தல்னா என்ன? சாமி இன்னொரு மாதிரி சொன்னா ஆராய்தல், ஆராய்ச்சி.
எப்ப ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி ஆராய்க்கிறதா, விளைவை பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்றதா? ஒரு ப்ரிப்பரேஷன் கூடாது. அப்போ சிந்தித்தல், அதுக்கு அடுத்து ப்ராப்பர் பிளானிங், செயல்முறை வகுத்தல். இப்போ விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல், இந்த 3 வந்துடணும் இல்லையா? எந்த ஒரு விளைவுக்கும் காரணத்தை யூகத்தால் அறிதல். அன்னைக்கு சொன்னா நீங்க அனுபவிக்கிறோம் சொல்றான் பாருங்க. அவன் கொடுத்து வச்சவன் அனுபவிக்கிறான், நமக்கு அந்த பிராப்தம் இல்லைங்கிறான். பிராப்தம்னா என்ன? பிராரப்தம். அதான் மறுவி போச்சு. அப்ப அவன் வந்து உழைத்து உண்மையை உணர்ந்து சரியான முறையில் ஒரு செயலை செய்தான், அதற்கு இவன் வர்ற அனுபவிக்கிறான். நான் ஒண்ணுமே செய்யல, வேடிக்கை தான் பார்க்கறான். அப்ப அன்னைக்கு செய்தேன், இன்றைக்கு அனுபவிக்கிறேன். அனுபவம் துன்பமா இருக்கா? அன்னைக்கு நான் செஞ்சது செயல் சரியில்லை. அப்போ விளைவு நல்லதா வரணுமா? செயல் நல்லதா மாறும். இந்த விழிப்பு நிலை வேணும். எந்த ஒரு விளைவுக்கும் காரணத்தை யூகத்தால் அறிதல். கடைசியா சொல்றாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். தான் பெற்ற பயனின் தெளிவை பிறருக்கு உணர்த்துகின்ற வல்லமை. ஏன்? மற்றவனையும் உயர்த்தினாதான் நம்ம உயர்வை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் சமுதாயம். அப்ப மற்றவரை மகிழ்விப்பதனாலதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப நாம மகிழ்ச்சியா இல்லைன்னா பிறகு யாரும் மகிழ்விக்க முடியாது. இப்ப அதற்கு எல்லாம் ஒரு தீர்வு எங்க இருக்கு? இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நம்ம அம்மா அப்பா பண்ணியிருக்காங்க, வந்துட்டோம். உடல் நலமா இருக்கணும், மன வளமா இருக்கணும், சமுதாயத்தோடு நல்லுறவு இருக்கும்போது என்னுடைய பிளேஸ்மெண்ட் நான் யார் என்பது தெரியணும். அப்புறம் உடலை உறுதி செய்து அதன் மூலமாக உயிரை எப்போதும் பெருக்கிக் கொண்டே இருக்கணும். இந்த 4க்குமான பயிற்சி தானே நம்ம மனவளக்கலை பயிற்சி. நம்ம உணர்ந்துட்டோம், இன்னும் அந்த பயனை பெறுகிற வரைக்கும் உணர்வு இல்லை. என்ன நானும் 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன், நீங்க சொன்னீங்க. ஏன்னா நம்ம பண்ற வேலை இது. அவனை கூப்பிடும் போதே சீதர் செய்யலாது. பல இடங்கள்ல எப்படின்னா, நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன செய்யணும். நேற்று கூட சொன்னேன், முந்தா நாள் சொன்னேன், இப்படி சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்துருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், உடனே நாளைக்கு எல்லாம் போய் சாமியை போய் பேங்க்ல எல்லாம் கடன்லாம் கட்டிட்டு ரசீது கொண்டாந்து கொடுத்துருவாரு மாதிரி நினைப்பில் இங்கே வந்துடும். ஆனா கற்பனை என்பது வேறு, உண்மை யதார்த்தம் என்பது வேறு இல்லையா? அப்போ நீங்க தவம் பண்ண ஆரம்பித்தால் எல்லாரையும் கூப்பிடுறீங்க, வாங்க வாங்க வாங்க, என்கிட்ட நிறைய வச்சிருக்கேன், எல்லாத்தையும் பங்கு போட்டுங்கன்னு கூப்பிடுறீங்க. இப்ப எவன் வருவான்? தூய்மை எனில் பழி செயல்கள் பதிவு நீக்கம், துன்ப அனுபவமா இயற்கை நல்ல. அதனாலதான் எடுக்கணும் வருங்க. ஏன் துன்பம் வருது? ஏசுநாதர் ஏன் ஒரு கணத்துல வேணா மறு கணத்தை காட்ட சொன்னாரு? பாதியை வாங்கிட்டு போறான், பாதி மீதியும் வாங்கிட்டு போறாரு. சரிதா? அப்ப இங்க வந்து தவம் பண்ண ஆரம்பித்தால் நாய் படாத பாடு படுவீங்க. நான் சொன்ன உண்மை அதுதான். ஏன் இவ்வளவு பரம்பரையா சொத்து வச்சிருக்கிற நானே தவம் பண்ண பிறகு பையில ஒரு 10 ரூபாய் இல்லாமலாம் நிறைய பேர் வெளில போயிருக்கேன். வீட்டை விட்டு கிளம்பும் போது கொஞ்சம் வெளியே தம்பி யார் இருக்கான்னு பாரு, எவனா கடங்காரன் நிற்கிறானான் இருந்தா கொல்லவமா போயிருக்குங்கிற அளவுல இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் இருக்கு. என்ன ஆச்சு? அன்றைக்கு செய்ததுடைய பலனை தவம் பண்ண உடனே எடுத்து கொடுத்து கிளியர் பண்ணிடுச்சு. இப்ப செஞ்சோம்ல, இதுக்கு பேக்கேஜஸ் கவர்மெண்ட்ல அரியர்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அப்ப அது வரைக்கும் காத்திருக்கின்ற பொறுமை வேணும். அதனால சாமி சொல்லுவாங்க, நம்ம இதெல்லாம் சொல்லித்தான் கூப்பிட்டு வருவோம்னு தெரியும். சாமி ஒன்று சொல்லுவாங்க, இங்க வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்ல பயிற்சி பண்ணீங்கன்னா நடக்கிறத நினைக்கிற பக்குவம் வந்துடும், அப்ப நீங்க நினைக்கலாம் இருக்கும். அப்போ பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தாதான் நாம் இந்த எடுத்துக்கொண்டு எதுக்காக வந்தோமோ அதில் தேர்ச்சி பெற முடியுமே ஒழிய, இங்கே வந்து உட்காந்துட்டு கோயிலில் போய் சாமிக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு இல்லைன்னா ஒரு அபிஷேகத்துக்கு ஐயத்தை காசு கொடுத்துட்டு வந்துட்டா சாமி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இங்கே வந்தால் எந்த மாற்றமும். ஏன்னா புத்தரும் இவரும் ஒன்று. புத்தர் சொல்றாரு, என்னை நீங்கள் வந்து பார்ப்பதாலோ உங்களுக்கு நான் ஆசி கூறுவதாலோ
உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. என்னுடைய போதனைகள் நீங்க கைக்கொள்ளுங்க, கடைபிடிங்க, அப்ப நீங்க மாற்றம் பெறுவீர்கள். அதே தான் சாமி சொல்றாரு. என்னை வந்து பார்க்கறதாலோ நான் உங்கள் உடன் இருப்பேன்னு சொல்றாங்க. எதுக்கு? நீ பயிற்சியை முறையா செய்யறதுக்கு நான் துணை செய்வேன். ஆனா நீ பயிற்சியே செய்யாம எனக்கு எல்லாம் வேணும்னு நான் வர மாட்டேன். புரியுதா? இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து மதித்து இப்ப நல்லாதான் செய்யறோம், இன்னும் நல்லா செய்து மற்றவர்களையும், ஏன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்து வரணும் மற்றவன், நம்ம சொல்லி வரக்கூடாது. இப்ப ஏதோ நம்ம தெரியாமல கும்பலா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும், போய் பேசுறவனை வச்சுட்டு இதெல்லாம் முதல்ல இருக்கானா அப்படின்னா வரமாட்டான். நாங்கள் ஏன்னா தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் சாமி. அப்ப ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் நடந்தா பேதையினும் பேதையாகி. அப்ப முதல்ல நம்ம அந்த வேலை செய்யக்கூடாது. எண்ணில் வருகிற மாற்றத்தை பக்கத்தில் இருக்கோம் பார்க்கணும். இல்லை இப்படி இருந்தா இப்படி இருக்கான், இது மாதிரி இல்லை வேறு சொன்ன மாதிரி எப்படி இருந்தானா இப்படி இருக்கான், அது இல்லை. அவங்க வியந்து சொல்லணும், எப்படி இருந்தா அந்த வீட்டில் ஒரே சண்டை இது மாதிரி இப்போ அவ்வளோ அமைதியாக இருக்காங்க, அவ்வளவு முகத்தில் எல்லாருக்கும் தேஜஸ் இருக்கு, அப்படி பார்த்து வரணும். வருவாங்களா? வர மாதிரி நாமும் நடந்து கொள்வோம். அதற்கு குருவர்களும் திருவர்களும் துணை செய்ய வேண்டி வாய்ப்புக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு மணி 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுதான் நீங்கள் எனக்கு தெரியாது, இது அப்படியே அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு, நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு நேரமெல்லாம் தெரியாது, அங்கேருந்து தான் சொல்லணும். ஆமாம் ஐயா, உங்களுடைய உரையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம்.